கடவுளருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். பராபவ வருஷம் ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 வரலாம் உண்டான 31 நாட்கள். இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறது தட்சிணாயனத்தில் வருது. ஆவணி மாதத்தில் திருமணங்கள் எல்லாமே இல்லற வாழ்க்கைக்கு உண்டான எல்லா விதமான லௌகீக வாழ்க்கைக்கு உண்டான உலக இயலுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய விஷயமாக சொல்ல போகிறது. முதல்ல காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான அதாவது மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார். குருவும் புதனும் கடகத்தில் இருக்கார். குரு உச்சம் பெற்று இருக்கார். கடகத்தில் இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்று இருக்கார். புதனும் சேர்ந்து இருக்கார். புதன் அன்றைக்கே கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு மாறுறார். சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கக்கூடிய நாள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் ராகுவும் சனி மீனத்தில் வக்கரகதி அடைஞ்சும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீச்சப்பட்டு போகிறார் கன்னியில். மாற்றங்கள்னு பார்க்கும்போது 18ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது 18/8/2026 அன்றைக்கே புதன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். அதற்கு பிறகு 1/9/2026 அன்றைக்கி சுக்கிரன் கன்னியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான துலாத்துக்கு போகிறார். 3/9/2026 அன்றைக்கி சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் கன்னிக்கு போய் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெறார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தில் கிரகத்தினுடைய மாறுதல்கள். சரி, இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல ஆவணி மூலம். அதை தவிர பார்த்தாலே அன்றைக்கி வாஸ்து நாள் மத்தியானம் 2:31 1:30 மணி நேரம் இருக்குது. இந்த ஆவணி மூலத்தன்னைக்கு அது உங்களுக்கு 23/8/2026 வருது. 6ஆம் தேதி ரிக் உபாகர்மா இருக்குது. அது தவிர அன்றைக்கி ஸ்ரவண நட்சத்திரம்ன்றதுனால ஓணம் பண்டிகை கேரளாவில் மிகவும் பிரசித்தி. ஓணம் பண்டிகை 27ஆம் தேதி அப்படின்னு பார்த்தாலேனால் எஜுர் உபாகரமா. எல்லோரும் 2 பேருக்குமே அதாவது ரிக் எஜுர் சாம இந்த 3 வேதத்திற்குமே காயத்ரி ஜபம் அப்படின்றது பார்த்தோம்னா 28/8/2026 அன்றைக்கி 4/9 அன்றைக்கி கோகுலாஷ்டமி. சாமவேத உபாகரமா உங்களுக்கு 13/9 அன்றைக்கி வருது. விநாயக சதுர்த்தி 14/9/2026. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா இந்த மாதம் பராபவ வருஷம் ஆவணி மாதம் ராசிநாதன் இந்த மாதம் பிறக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார். அதனால் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும், கிளேசங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. எல்லா விஷயத்துலையும் நம்ம இதை வெற்றி பெறுவோமா மாட்டோமா அந்த மாதிரியான ஒரு மன கிளேசம் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா ராசிநாதன் தான் எல்லாவற்றிற்கும் மிகவும் முக்கியமானவர். அவர் தான் உங்களுக்கு மனசு சார்ந்த எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு திடகாத்திரமான எண்ணங்களையும் திடகாத்திரமான அதாவது ஒரு போட்டி எது வந்ததுனாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பையும் நல்ல மன தைரியத்தையும் கொடுக்கக்கூடியவர் ராசிநாதன். எப்பொழுதுமே ராசிநாதன் நீச்சப்பட்டு போயிட்டார் அப்படின்னும் போது மனசுக்குள்ளே சிறு சிறு சஞ்சலங்கள் வரும். நம்ம இதை விட இப்படி பண்ணியிருக்கலாமா, அப்படி பண்ணியிருக்கலாமா, இதனால் தோல்வி வருமா, இதனால் வெற்றி வருமா அப்படின்னு ஒன்றுக்கு ஒன்று யோசிச்சுட்டே இருப்போம். அந்த மனக்லேசங்கள் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கும் பொழுது இருக்கும். அதாவது ஆவணி மாதம் பராபவ வருஷம் 18/8 17/9/2026 வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 1/9/2026 உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலே ஆட்சி பெற்று போகிறார். அதனால் 1/9 மிகப்பெரிய வெற்றி வாகையை நீங்கள் சூடுவீர்கள். கவலைப்பட தேவையே இல்லை. எடுத்த காரியங்கள் அனைத்திலும் ஜெயம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவானோட புதன் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறார். குரு பகவானோட புதன் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இருந்தாலும் புதன் இந்த மாதம் ஆரம்பித்த உடனேவே அதே நாள்லேயே அடுத்த 11ஆம் இடத்துக்கு போயிடுறார். 11ஆம் இடத்துல 11ஆம் அதிபதி ஆட்சி. அதனால் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் நல்ல ஒரு மாறுதல் கிடைக்கும். தொழிலில் ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 10ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குரு பகவான் இருக்கிறார். அவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி, 3 6 அதிபதி. அதனால் முயற்சிகள் எல்லாமே தொழிலை நோக்கி போகும். அந்த தொழிலில் சிறு சிறு தடங்கள் வரும், மாறுதல்கள் வரும், கடன் வாங்க வேண்டி வரும். முயற்சிகள் மூலியமாக அந்த தொழிலை வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும்.
சிறு சிறு தடங்கல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பார்த்தோன்னா வக்கரகதியில் இருக்கிறார். அதனால் நிச்சயமாக சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதுக்குன்னு மனச்சோர்வு அடைய தேவையில்லை. 1/9/2026 நல்ல ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி, உங்களுடைய மூதாதையர்களை போய் சந்தித்து வரக்கூடிய வாய்ப்பு, மூதாதையர்களுடைய இடத்தை போய் பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்பு. மூதாதையர்களுடைய சந்திப்புனா மூதாதையர்கள் இடத்தை போய் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு சென்று செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அதிகம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் ஆட்சி பெற்று போயிருக்கார், கேத்துவோடு இருக்கார். சூரியன் ஆட்சி பெற்று போகிறது பெரிய விஷயம் இல்லை. இதன் மூலியமாக அரசாங்கம் சம்பந்தமான இடத்துலேருந்து வர வேண்டிய பொருள்கள் சிறு சிறு தாமதமாகும். அதாவது கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்க, அதில் பேமெண்ட்ஸு கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் நிச்சயமாக வந்துடும், கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா புதன் 3/9/2026 அன்றைக்கி 12ஆம் இடத்துல ஆட்சி உச்ச மூல திரிகோணத்துக்கு போகிறார். இதன் மூலியமாக 12ஆம் இடம் ஆட்சி பெற்று போகிறது. 11ஆம் இடம் ஆட்சி பெற்ற சூரியன் இருக்கார். 10ஆம் இடம் குரு உச்சம் பெற்று போயிருக்கார். மிகப்பெரிய நல்ல ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் 1/9/2026 ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெற்று போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. இதன் மூலியமாக எடுத்த காரியங்களில் ஜெயம் இருந்தாலும் போட்டிகளில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். போட்டிகளில் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. புதுசாக வேலையில் மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே நிச்சயமான வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி உச்சம் பெற்று 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலையில் உள்ள எல்லா விதமான போட்டிகளையும் எதிர்கொண்டு நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறு சிறு பின்னடைவு இருக்கும், இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டிகளில் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா அதாவது எதிராளிகளினுடைய சக்தி என்னன்னு தெரியாமல் நம்ம போட்டியில் போய் உட்கார்றதுன்றது நல்லதில்லை. அவர்களையும் அனலைஸ் பண்ணி போய் உட்கார்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தடையானால் உங்களுக்கு சில நாட்கள் நீங்கள் தள்ளி வைக்க வேண்டியிருக்கும். அந்த சில நாட்கள்ன்றது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது அப்படின்னா 3/9/2026 4/9/2026 வரும். இந்த 2 நாட்கள் சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் பண்ணுங்க. என்ன அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு பால் அபிஷேகத்துக்கு பால் கொடுத்துட்டு வாங்க. அது சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமாக சொல்லக்கூடியது. இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. ரங்கநாதர் கோவிலை போய் பார்த்து சேவிச்சுட்டு வாங்க. அதே மாதிரி தாயாருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஸ்வீட் பண்ணுங்க, தாயாருக்கு பெருமாளுக்கு வைங்க. உங்களுடைய வாழ்வில் இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனைகளும் சரி, வரக்கூடிய பிரச்சனைகளும் சரி, நிச்சயமாக மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.